இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால் எப்போ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். நீங்கள் வந்து இர்ரெகுலர் பீரியட்னா எப்போ உங்களுக்கு இருக்கணும்னு தோணுதோ அப்போ இருங்க. ஸோ இந்த டேட்டு தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஒரு 10 டேஸ் இல்லைன்னா 5 டேஸ் கேப் விட்டோ ட்ரை பண்ணி பாருங்கள். பீரியட்ஸ் ஆகி ஒரு 10 டேஸ்லேருந்து பீரியட்ஸ் வர வரைக்குமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர்லாம் சொல்லுவாங்க பீரியட்ஸ்க்கு அப்புறம் ஒன்றா இருக்கலாமா, இருக்கக்கூடாதா அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா டாக்டர்ஸும் அப்படி எதுவும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு எதனால் சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பீரியட்ஸ் டேட் வர டைமில் ஓவலேஷன்லாம் முடிஞ்ச டைமில் உங்களுக்கு இருந்தும் யூஸ் இல்லை. அதனால தான் அந்த பீரியட்ஸ் வர டைமில் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி நீங்கள் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு எப்போ தோணுதோ இருங்க. ஓவலேஷன் டேட்டுன்னு சொல்லி கணக்கு பண்ணி நீங்களாக ஒரு முடிவெடுத்து இருக்காதீங்க. உங்களுக்கு எப்பப்போ இதுவாக இருக்கணும்னு இருக்கோ உங்களுக்கு எப்பப்போ இருக்கணும்னு தோணுதோ அப்பப்போ இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தை செட் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இர்ரெகுலர் பீரியட்ஸுமே. நான் கேட்டேன். சரி நம்ம வீடியோ போடலாம் மற்றவங்களுக்கு சந்தேகமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவங்களுக்கும் இர்ரெகுலர் தானா. நீங்கள் எப்போ இருப்பீங்க அப்படின்னு கேட்டேன். எப்போலாம் இல்லை, நான் எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வந்து நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ரிட்டன் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தேன்னா சரி ஒன்றா இருந்தால் அப்போ வந்து கன்சீவ் ஆகிருக்கு, கிளிக் ஆகிருக்கு, 2 டைம்ஸும் அப்போ தான் கிளிக் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.